அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள். இது உங்கள் நெற்றிக்கண், நான் உங்கள் மகிழன். அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை நேற்றைக்கு முன்தினம் கைது செய்து 15 நாட்கள், அதாவது வருகின்ற 22ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைத்துள்ளார்கள். ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர்கள் அவரை ஜாமீனில் விடுதலை செய்வதற்கான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவர் மீது ஏற்கனவே போடப்பட்ட குற்ற வழக்குகளை சுட்டிக்காட்டி அவரை குண்டர் சட்டத்தில் கைது செய்து 6 மாதத்திலிருந்து 1 வருடம் வரை சிறையில் அடைப்பதற்கான ஏற்பாடுகளை விசிகாவை சேர்ந்த வழக்கறிஞர்கள் முன்னெடுத்துக் கொண்டிருப்பதாக தகவல்கள் வந்திருக்கு. இதை பத்தியும் அடுத்ததாக தன்னை தாக்கிய விசிகா குண்டர்கள் மீது அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் ஒரு புகார் கொடுத்திருந்தார். அந்த புகாருக்காக விசிகாவை சேர்ந்த குண்டர்கள் நேற்றைக்கு காவல் நிலையத்துல ஆஜராகி இருக்கிறாங்க. அதுல ஒரு நபர் 2 நாள் தலைமறைவா இருந்துட்டு மாறு வேஷத்துல காவல் நிலையத்திற்கு வந்திருக்கிறாரு. யோகிய எதுக்காக மாறு வேஷத்துல காவல் நிலையத்திற்கு வரணும்? சோ இத பத்தியும் இதுக்கு முன்னாடி சொன்ன தகவலை பத்தியும் தான் இந்த காணொளியில ரொம்ப விரிவா பேச போறோம். வாங்க பேசலாம். தொடக்கத்திலேயே சொன்ன மாதிரி அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கைது செய்யப்பட்ட போது அவர் மீது 3 வழக்குகள் மட்டும்தான் போடப்பட்டு இருந்துச்சு. 1, பொது வெளியில ஆபாசமா பேசுறது. 2வது, ஆயுதத்தை வைத்து கொடும் காயத்தை ஏற்படுத்துதல். 3வது, பொது அமைதிக்கு கேடு விளைவித்தல். இப்படியாக அவர் மேல 3 வழக்குகள் மட்டும்தான் போடப்பட்டு இருந்துச்சு. ஆனா அவரை கைது செஞ்ச பிறகு அவர் மேல கூடுதலாக கொலை முயற்சி வழக்கு ஐபிசி 307 போட்டு இருக்கிறாங்க. அதாவது அவரை கைது செஞ்ச பிறகு எஃப்ஐஆர்ல கூடுதலாக சில வழக்குகளையும் போட்டு இருக்கிறாங்க. தற்காப்பிற்காக திருப்பி தாக்கியவரை கொலை செய்ய பார்த்தார் அப்படின்னு போலியான ஒரு குற்றச்சாட்டை சொல்லி அதுக்காக ஒரு வழக்கையும் போட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது இந்த வழக்கை கொலை முயற்சி வழக்கா மாத்தி அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை நீண்ட நாட்களுக்கு சிறையில அடைக்கணும் அப்படின்னு விசிகாவினர் முயற்சி பண்றது தெளிவா தெரியுது. ஆனா அவங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் இந்த வழக்கை கொலை முயற்சி வழக்கா மாத்தவே முடியாது. ஏன்னா யார முதல்ல தாக்குனாங்க, யாரு தற்காப்பிற்காக திருப்பி தாக்குனாங்க என்பதற்கெல்லாம் தெளிவான காணொளி சான்றுகளே இருக்கு. அந்த காணொளிகளை நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர்கள் நீதிபதி கிட்டையே போட்டு காட்டிட்டாங்க. ஆக ஒருபோதும் இந்த வழக்கை கொலை முயற்சி வழக்காக மாற்றவே முடியாது. அதனால தான் விசிகாவினர் எப்பாடுபட்டாவது அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது குண்டாஸ் வழக்கையாச்சும் போட முடியுமா அப்படின்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களாம். இதுக்காக அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது ஏற்கனவே பல குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அத அவரே ஒரு பேட்டியில ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் முக்தார் கிட்ட கொடுத்த ஒரு பேட்டியை கொண்டு வந்து காட்டுறாங்க. ஆமா, என்ன உங்க மேல நிறைய வழக்கெல்லாம் இருக்காம? ஒன்றும் இல்லையா? நிறைய ஃப்ராட் வேலை பண்ணீங்கன்னு சொல்றாங்க. என்ன வேணாலும் சொல்லுங்க சார். சொல்லுங்களா? என்ன வேணாலும் சொல்லுங்கன்ற காட்டுங்க, ஒரு எஃப்ஐஆர் காட்டுங்க. ஏர்போர்ட் மூர்த்தி என்பவர் மீது கடத்தல், கொள்ளை, மிரட்டல் தொடர்பான வழக்குகள் இருக்கின்றன. கிரைம் நம்பர் 1784 392 ஐபிசி. அதுக்கப்புறம் அபிராமிபுரம் கிரைம் நம்பர் 222, அதாவது 2004. அதன் பிறகு 363 442 392 அப்புறம் 397 ஐபிசி செக்ஷன்ல. அப்புறம் சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல கிரைம் நம்பர் 1785 98ல ஆகிய வழக்குகள் உங்கள் மீது இருக்கு. ஒரு தாடிக்கு வந்து அடிச்சிரோம். 2008 அரெஸ்ட் பண்ணியா சார்? ஒரு தாடிக்கு வந்து அடிச்சிரோம் சார். நானே அதுக்கு அவன் போய் புகார் கொடுத்துருப்பான், கேஸ் போட்டுருப்பாங்க. நாக்குது ஐபிசி 392 வழிப்பறி, ஐபிசி 363 ஆள்கடத்தல், ஐபிசி 397 கொள்ளையடித்தல், ஐபிசி 442 அத்துமீறி வீடு புகுந்து தாக்குதல். இந்த வழக்குகள் எல்லாமே அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி மீது ஏற்கனவே போடப்பட்ட வழக்குகள். அவரும் கூட இதையெல்லாம் மறுக்காம, என்னை யாராச்சும் அடிக்க வந்தா நான் கட்டாயமா திருப்பி அடிப்பேன், அப்படி என்கிட்ட அடி வாங்கின யாரோ ஒருத்தன் இந்த வழக்கை எல்லாம் போட்டு இருப்பான் அப்படின்னு அவரும் ஒத்துக்கிட்டாரு. இதை புடிச்சுக்கிட்டு தான் ஏர்போர்ட் மூர்த்தி மீது இத்தனை குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த நபர் தொடர் குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய ஒரு நபர், எனவே இவரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க வேண்டும் அப்படின்னு விசிகாவை சேர்ந்த வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் வாதாடியதாக சொல்லப்படுது. இப்ப அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி மீது இவ்வளவு குற்ற வழக்குகள் போடப்பட்டு இருக்குல்ல, இதுல பல குற்ற வழக்குகள் பல ஆண்டுகளாக விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கும் வழக்குகள். இதுவரைக்கும் ஒரு வழக்குல கூட குற்றம் நிரூபிக்கப்படவே இல்லை.
ரெண்டாவது, அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியே சொன்ன மாதிரி இதுல பல வழக்குகள் பழிவாங்கும் நோக்கத்தோட போடப்பட்டுச்சு. ஆனா இதையெல்லாம் கணக்குல எடுத்துக்காம அவர் மேல இத்தனை குற்ற வழக்குகள் போடப்பட்டிருக்கு அப்படிங்கறத மட்டும் வச்சுக்கிட்டு இவர் தொடர் குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு விசிகாவை சேர்ந்த வழக்கறிஞர்கள் வாதாடி இருக்கிறாங்க. இப்ப அப்படி பார்த்தா வன்னியரசு மேல கூட தான் ஒரு கொலை முயற்சி வழக்கு இருக்கு. அதுக்காக வன்னியரச கொலைகாரன் அப்படின்னு சொன்னா விசிகா வழக்கறிஞர்கள் ஏத்துக்குவாங்களா? ஒருவர் மேல குற்றம் சுமத்திட்டாலே அவர் குற்றவாளி ஆகிட மாட்டாரு. குற்றம் நிரூபிக்கப்படும் வரை குற்றம் சாட்டப்பட்ட நபர் நிரபராதி தான். அப்படித்தான் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி மேல இத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இருந்தாலும் அதில் ஒரு வழக்கில் கூட இதுவரை குற்றம் நிரூபிக்கப்படவே இல்லை. பேசும்போது பெரிய யோக்கியர்கள் மாதிரி பேசுறாங்கல்ல இந்த விசிகா நிர்வாகிகள், விசிகா வழக்கறிஞர்கள். ஆனா யோக்கியனுக்கு இருட்டுல என்னடா வேலை அப்படிங்கிற மாதிரி நேற்றைக்கு ஒரு வேலையை பார்த்து விட்டு இருக்கிறாங்க. இவங்களே ஒவ்வொரு இடத்துலயும் வாண்டடா வந்து நம்ம கிட்ட மாட்டிக்கிறாங்க. இப்ப தன்னை தாக்கிய விசிகா நிர்வாகிகள் மீது அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மெரினா காவல் நிலையத்துல ஒரு புகார் கொடுத்திருந்தார். அந்த புகாரில் குறிப்பிடப்பட்டிருந்த முருகன் என்கின்ற சேட்டு, குமரப்பா, பாபு, திலீபன், ஷாகிர், அகிலன் போன்ற விசிகா நிர்வாகிகள் நேற்றைக்கு மெரினா காவல் நிலையத்திற்கு வந்து காவல் அதிகாரிகள் முன்னாடி ஆஜராகி தங்களுக்கான சம்மனையும் வாங்கிக்கிட்டாங்க. இப்ப அன்னைக்கு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்திய யார் யாரெல்லாம் அடிச்சது, அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி எந்தெந்த சிறுத்த குட்டிகளை எல்லாம் போட்டு புரட்டி எடுத்தாரு அப்படிங்கிறத நாம காணொலியில தெளிவா பார்த்தோம். திலீபன் என்கின்ற விசிகா நிர்வாகியத்தான் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி கத்தியால கையில கிழிச்சு விட்டு இருப்பாரு. அவரும் கூட 16 தையில போட்டுக்கிட்டு கையில கட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு நேற்றைக்கு காவல் நிலையத்திற்கு வந்து ஆஜராகி தனக்கான சம்மனை வாங்கிக்கிட்டாரு. அவரு இந்த புகைப்படத்துல இருப்பாரு. ஆனா அன்றைக்கு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்திய அடிக்கும் போது பெரிய தாடி மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு கையில இரும்பு கம்பியோட ஒருத்தர் இருந்தாரு இல்லையா, அவரு நேற்றைக்கு காவல் நிலையத்திற்கு வந்தாரா? அவரை இந்த புகைப்படத்துல பார்க்க முடியலையே. இந்த புகைப்படத்துல யாருமே பெரிய தாடி மீசையோட இல்லையே. அந்த நபர் எங்க போனாரு? ரொம்பெல்லாம் தேடாதீங்க, அந்த நபரும் அதே புகைப்படத்துல தான் இருக்கிறாரு. நல்லா பாருங்க, இந்த புகைப்படத்துல இடது பக்கம் ஓரமா தாடி மீசை எல்லாம் எடுத்துட்டு கிளீன் ஷேவ் பண்ணிக்கிட்டு நீல கலர் சட்டை போட்டுக்கிட்டு ஒருத்தர் நிக்கிறாரு இல்ல கூட்டத்துல பம்பிக்கிட்டு, அவரு தான் அந்த நபர். அவருடைய பெயர் முருகன் என்கின்ற சேட்டு. அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்திய அடிச்ச உடனே 2 நாள் தலைமறைவா ஆகிட்டார். அதுக்கப்புறம் நேற்றைக்கு காவல் நிலையத்துல ஆஜராகும் போதுதான் தாடி மீசை எல்லாம் எடுத்துட்டு மாறு வேஷத்துல வந்திருக்கிறாரு. ஏண்டா மீசையும் மறுவையும் வச்சுட்டா அதுக்கு பேரு மாறு வேஷமா? மாறு வேஷத்துக்கு உண்டான மரியாதை போச்சேடா உங்களால அப்படின்னு விவேக் சொல்ற மாதிரி தாடியும் மீசையும் எடுத்துட்டா யாருக்கும் அடையாளம் தெரியாதா? மூதேவி, கையில இருக்கிற காப்ப கலட்டு மூதேவி, அதுவே உன்னை காட்டி கொடுத்துருச்சு. என்னமோ யோக்கியர்கள் மாதிரி பேசுனீங்க. இப்ப எதுக்காக 2 நாள் தலைமறைவா இருந்தீங்க? இப்ப எதுக்காக மாறு வேஷத்துல வெளியே வந்தீங்க? அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி தான் பழிவாங்கும் நோக்கத்தோட எங்களை கத்தியால தாக்கிட்டாரு, நாங்க தற்காப்பிற்காக அவரை திருப்பி தாக்கணும் அப்படின்னு எல்லாம் கதை விட்டீங்கல்ல. இப்ப எதுக்காக தலைமறைவா இருந்தீங்க? எதுக்காக மாறு வேஷத்துல வெளியே வந்தீங்க? அப்ப நீங்க ஏதோ தப்பு பண்ணிருக்கிறீங்க. அந்த தப்புக்கு பயந்து தானே தலைமறைவா இருந்திருக்கிறீங்க. அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி ஒன்னும் தலைமறைவா இல்லையே. அவர் வீட்டுல தான் இருந்தாரு. கைது பண்ணணும் அப்படின்னு கேட்ட போது கூட சிரிச்சுக்கிட்டே வாங்க போலாம் அப்படின்னு போனாரு. நீங்க தான் சிறுத்த குட்டிகளாச்சேப்பா, நீங்க எதுக்காகப்பா பதுங்கி இருந்தீங்க? இப்ப எதுக்காகப்பா மீச தாடி எல்லாம் எடுத்துட்டு மாறு வேஷத்துல வந்தீங்க? ஏன்டா இந்த அளவுக்கு அநியாயம் பண்றீங்க? இதையெல்லாம் கேட்டா இது எங்களுக்கு கௌரவ பிரச்சனையா மாறிடுச்சு. அதனால எப்பாடுபட்டாவது ஏர்போர்ட் மூர்த்திய 6 மாசமாச்சும் சிறையில அடைச்சே ஆகணும் அப்படின்னு எங்க தலைவர் துடியா துடிக்கிறாரு அப்படின்னு சொல்றானுங்க. ஆமா, உங்க தலைவருக்கு இதுல தான் கௌரவ பிரச்சனை எல்லாம் வரும். திமுக அமைச்சர்கள் பிளாஸ்டிக் சேர் கொடுத்து அசிங்கப்படுத்தினாங்கல்ல, அந்த இடத்துல இவருக்கு கௌரவ பிரச்சனை வராது. திமுக கூட்டணி கட்சி தலைவர்களோட பேரையெல்லாம் சுவர்ல எழுதும் போது இவரோட பேரை மட்டும் சுண்ணாம்பு பூசி அழிச்சாங்கல்ல, அந்த இடத்துல இவருக்கு கௌரவம் வரவே வராது. கூட்டணி கட்சியோட கொடிகள் எல்லாம் ஊருக்குள்ள பறக்கும் போது இவரோட கொடியை மட்டும் ஏறி அறுத்து விட்டாங்களே, அதையெல்லாம் ஏன்னு கூட கண்டிக்காம இருந்தாரே அந்த கூட்டணி கட்சியோட தலைவர். அப்போதெல்லாம் உங்க தலைவருக்கு இந்த கௌரவம், மானம், ரோசம், சூடு, சொரணை எதுவுமே வராது. இந்த விஷயத்துல மட்டும்தான் பொத்துக்கிட்டு வந்துடும். 6 எம்எல்ஏ சீட்டு, 2 எம்பி சீட்டு. இதுக்காக
திமுக கிட்ட கட்சிய அடமானம் வச்சவர் தானே உங்க தலைவர். உங்களுக்கு என்னடா கௌரவம், மானம், ரோசம் இதெல்லாம் வேண்டி கிடக்கு? உங்களுடைய அரசியல் லாபத்திற்காக உங்களை நம்பி இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட ஆதி தமிழ் குடிகளின் தலைக்கணக்கை காட்டி அரசியல் பிழைப்பு நடத்தக்கூடியவர்கள் தான் விசிகாவினர். இல்லன்னு மறுப்பீங்களா நீங்க? கேட்டா சமூக நீதி சமூக நீதி அப்படின்னு சொல்றீங்கல்ல, இந்த திமுக ஆட்சியில சமூக நீதி அப்படிங்கிறது மருந்து காய்ச்சல் இருக்கா? இல்லல்ல. அப்புறம் எதுக்காக இந்த ஆட்சியை இவ்வளவு முட்டு கொடுத்து தாங்கி நிக்கிறீங்க? பிழைப்புவாதம் அத சொன்னா கோபம் வந்துருது. ஆடுங்க, எவ்வளவு ஆட முடியுமோ ஆடுங்க. இந்த ஆட்டத்திற்கெல்லாம் ஒரு நாள் தக்க பதிலடி கிடைக்கத்தான் போகுது. இறுதியாக உறவுகள் யாரும் கவலைப்பட வேண்டாம். அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியை ஜாமீனில் விடுதலை செய்வதற்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டே இருக்கு. அண்ணன் கூடிய சீக்கிரத்துல விடுதலை ஆயிடுவாரு. சரியா? மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க மலர்க மலர்க. நன்றி, வணக்கம்.